ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். ரெண்டு ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அதற்கு அவன், எலிசா தீர்க்கதரிசி, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இந்த நிகழ்வு நமக்கு நல்லா தெரியும். அவன் இப்படி சொல்லுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, எலிசாவினுடைய வேலைக்காரன் காலையில எழுந்து வெளியே போகும்போது அவங்க இருக்கிற பட்டணம் எதிரியினுடைய இராணுவத்தாலும் குதிரைகளாலும் ரதங்களாலும் சூழ்ந்திருக்கிறதை பார்க்கிறான். பார்த்த மாத்திரத்திலே அவனுடைய மனது சொல்லுகிறது, எல்லாம் முடிஞ்சு, இனி நாம் தப்புவதற்கு வழியே கிடையாது, வெட்கப்பட்டுட்டோம், அடிமையா போக போறோம், நம்மளை பிடித்து கொண்டு போகிற அந்த ராஜா நம்ம என்ன செய்வானே நமக்கு தெரியாது அப்படின்னு ஒரு அங்கலாய்ப்பில் அவன் தன்னுடைய எஜமானாகிய எலிசாவை நோக்கி கூப்பிடுகிறான். அப்பொழுதுதான் எலிசா சொல்லுகிறார், நீ பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று அவன் சொன்னதை நாம பார்க்கிறோம். அப்போ ஒரே விதமான பிரச்சனையை ரெண்டு பேர் பார்க்கிறார்கள். ஒருவர், இந்த பிரச்சனையினால் நான் மூழ்கி போயிட்டேன், இந்த பிரச்சனையில என்னால் வெளியே வர முடியாது அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பு ஒருவனுக்கு காணப்படுகிறது. மற்றொருவன் அதை குறித்து கவலையே இல்லாம, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ற மாதிரி அவர் பேசுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த வேலைக்காரருடைய வார்த்தையை கவனிங்க. ரெண்டு ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். இப்ப ரெண்டு பேருடைய வார்த்தைகளிலே என்ன வித்தியாசம்? ஒருவன் ஐயோ அப்படின்றான், இன்னொருத்தர் சொல்றான் ஒண்ணுமே பிரச்சனை இல்லாதது போல இருக்கிறான். ரெண்டு பேருடைய பார்வைக்கும் வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவன் மாம்ச கண்களால் மாத்திரம் அவனுடைய பிரச்சனையை பார்க்கிறான், ஒருத்தன் சரீர கண்களால் மாத்திரம் அந்த பிரச்சனையை பார்க்கிறான், மற்றொருவன் ஆவியின் கண்களால் அல்லது விசுவாச கண்களால் அதை பார்க்கிறான். உங்களுடைய பெயர், என்னுடைய பெயர் விசுவாசி. உங்களுக்கும் எனக்கும் பெயர் என்னங்க? விசுவாசி. விசுவாசி என்று ஏன் நமக்கு பெயர் வந்தது என்றால், நாம் மாம்ச கண்களில் பார்த்து நம்புவதை பார்க்கிலும் ஆவிக்குரிய கண்களில், விசுவாச கண்களில் பார்த்து நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதினாலேயே நமக்கு விசுவாசி என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் பல நேரங்களிலே மாம்ச கண்களால் மட்டும்தான் நாம் பார்க்கிறோம். ஒரு பிரச்சனை வந்தோடனே பதட்டப்படுறோம், ஒரு பிரச்சனை வந்தோடனே சோர்ந்து போறோம், ஒரு பிரச்சனை வந்தோடனே ஐயோ முடிஞ்சின்னு சொல்றோம். ஆனா ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் நாம் இருப்போம் என்றால் எந்த சூழ்நிலையும் பதட்டப்படவே மாட்டோம். எந்த சூழ்நிலையிலும் என்ன நடந்தாலும் சரி. ஏனென்றால் என்ன தைரியம்? அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும், எனக்கு விரோதமாய் நிற்கிறவர்களை காட்டிலும், எனக்கு விரோதமாய் இருந்து செயல்படுகிறவர்களை காட்டிலும் என்னோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். இதை பார்க்க வேணும்னா என்னுடைய ஆவியின் கண்கள் என்ன செய்திருக்கணும்? திறக்கப்பட்டு இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டுக்கு வருவோமே. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகள்னாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். இங்கே யாரை பற்றி வாசிக்கிறோம்? இயேசுவினுடைய சீஷனாகிய பேதுருவை பற்றி வாசிக்கிறோம். பேதுரு இருக்கிற நிலை என்ன? சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். 16 போர் சேவகர்கள் அவனை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். 2 போர் சேவகர்கள் பக்கத்தில் சங்கிலிகளால் இவனுடைய கரங்கள் கட்டப்பட்ட நிலையிலே அவர் என்ன செய்யறாரு? படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். இதை வாசிக்கும் பொழுது ஆச்சரியமா இருக்குது. விடிந்தால் மரணம், விடிஞ்சா சாக போறான். அவன் ராஜா எல்லா ஏற்பாடுகளும் செய்து விட்டான். இந்த சூழ்நிலை மாறுவதற்கு சாத்தியக்கூறுகளே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பேதுரு, வசனம் சொல்லுகிறது, என்ன செய்தாராம்? அவர் நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருந்தார்? சத்தம் சொல்லுங்க. பேதுரு என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? திரும்ப வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே
பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். திரும்ப சொல்லுகிறேன், பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு தலைவலி வந்துருச்சு, தூக்கம் போச்சு, என் பிள்ளை இப்படி செஞ்சிச்சு, தூக்கம் போச்சு, என் டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு தூக்கம் போச்சு. நிறைய பேரால் என்ன செய்ய முடியல, தூங்கவே முடியல. அது பள்ளிக்கூடம் போனாலும் சரி, கல்லூரி போனாலும் சரி, கல்யாணம் ஆனாலும் சரி, ஆகாட்டியும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, வேலைக்கு போகாதாலும் லேசில் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு காரியம் தூக்கமே வர மாட்டேங்குது. ஆனால் இங்கே பாருங்களேன், நாளை காலை விடிஞ்ச சாக போகிற மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க? அவருக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. என்ன தெரியுமா? நான் ஒருவேளை மரித்தால் அடுத்த சனம் தேவனோடு கூட இருப்பேன். ஆனால் தேவன் எனக்கு ஜீவனை கொடுக்கணும்னு நினைச்சார்னா யார் நினைச்சாலும் என்னை தொடவே முடியாது. யார் நினைச்சாலும் உன்னை தொடவே முடியாது. ஆகையால் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவராய், விசுவாச கண்கள் திறக்கப்பட்டவராய் சொல்றாரு, எதை பத்தியும் எனக்கு என்ன இல்லைங்க, கவலையே கிடையாது. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையின் மேல் ஆளுகை செய்கிற ஒரு ஆண்டவர் உண்டு, நான் நேசிக்கிற ஒரு தேவன் உண்டு. ஆகியால் என் வாழ்க்கையில நடக்கிற எதுவுமே எனக்கு பாதகமா இருக்கவே முடியாது. ஆகியால் நான் நல்லா நித்திரை கொள்ளுவேன் என்று சொல்லி நல்லா படிச்சு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, தூங்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, எத்தனை பேர் தூக்கத்தை இழந்தவர்களாக இருக்கிறீர்கள்? எத்தனை பேரால் தூங்க முடியல? இன்னைக்கு ரொம்ப லேசாக நம்ம கேள்விப்படுகிற ஒரு காரியம் பதட்டமாக இருக்குது. நம்ம கேள்விப்படுறோம்ல, ரொம்ப பதட்டமாக, ரொம்ப பயமாக இருக்குது. ராத்திரி படுத்தாருங்க என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, தூங்கவே முடிய மாட்டேங்குது. யோசனைகள் மனதில் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, என்னுடைய வேலையில் எப்படி இருக்கும், என்னுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு விசுவாசி அப்படிங்கிறத இன்னைக்கு நினைப்பூட்டினீங்களே, அதற்காக உமக்கு நன்றி. நீர் அறியாமல் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்க போவதில்லை. ஆகையால் விசுவாச கண்கள் திறக்கப்பட்டவனா, மாம்ச கண்களில் பிரச்சனையை பார்க்கிறேன், ஆனா விசுவாச கண்களிலே கர்த்தரை பார்க்கிறேன். ஆகையால் நான் கவலைப்பட மாட்டேன், நிம்மதியா படுத்து நான் என்ன செய்வேன், தூங்குவேன். வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு 8:24. அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று, அவரோ நித்திரையாய் இருந்தார். படகு அமிழ்ந்து போக போகிறது, தண்ணி எல்லாம் படகுக்குள்ள வந்துருச்சு, கடல் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவரோ நித்திரையாய் இருந்தார். எத்தனை பேரால இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தூங்க முடியும்? ஆண்டவர் தூங்கிட்டு இருக்கிறார், உறங்கி கொண்டு இருக்கிறார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் எந்த விஷயமும் அவர் கைகளை மீறி என்ன பண்ண போறதில்லை, நடக்க போறதே இல்லை. இன்னைக்கு நாம ஏன் அப்படி நினைக்கிறோம், நாம் ஏன் அப்படி நினைக்கிறோம், நான் ஏன் அப்படி யோசிக்கிறோம், நான் ஏன் அப்படி கவலைப்படுறோம்? சீஷர்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, காற்றை பார்க்கிறார்கள், கடலை பார்க்கிறார்கள், கொந்தளிப்பை பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்தனால அவங்க பதறாங்க. இயேசு என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க, நித்திரை தூங்கி கொண்டு இருக்கிறார். சரி, இதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் இதில் இருக்கிறது. நீங்க ஜெபிக்க வேண்டிய நேரத்திலே ஜெபிப்பீங்கன்னா தூங்க வேண்டிய நேரத்தில் நீங்க என்ன செய்யலாம், அதான் ரகசியம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா நமக்கு இதெல்லாம் தலைகீழ இருக்குது. என்ன பிரச்சனை? ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் என்ன செய்யறோம், தூங்குறோம். ஆகையால் தூங்க வேண்டிய நேரத்தில் நம்மளால என்ன செய்ய முடியல, தூங்கவும் முடியல, ஜெபிக்கவும் முடியல, எதுவுமே முடியல. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், ஆண்டவரே ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நான் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெபிக்க முடியல. அதுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க. இயேசு ஏன் அந்த போராட்டமான சூழ்நிலையிலும் தூங்கி கொண்டிருந்தார் அப்படின்னா, அவர் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் என்ன செஞ்சாரு, ஜெபம் பண்ணார். வசனத்தில் வாசிக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கெத்செமனே தோட்டத்தில் அவர் வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறாரு. ஆனா சீஷர்கள் என்ன பண்றாங்க, தூங்குறாங்க. திரும்ப திரும்ப வந்து சொல்றாரு, என் கூட நீங்க விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுவாரு, ஜெபிக்கிற நேரம்லாம் முடிஞ்சு, இனி நீங்க என்ன செய்யலாம், தூங்கலாம். இன்னைக்கு நாம ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய ஜெப நேரத்தை அதிகரிக்க எனக்கு உதவி செய்யும். ஏன் ஜெபிக்கணும்? சரி, நான் ஜெபிக்கும் போது ஏன் கண்ணை மூடணும்? கண்ணை திறந்து ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டாரா? இந்த மாம்ச கண்களினால் நாம் பார்த்து கொண்டே இருக்கிற வரைக்கும் ஆவிக்குரிய கண்களிலே நாம் தேவனை பார்த்து ஜெபிப்பது கொஞ்சம் கடினமான காரியம். ஆகையால் தான் மாம்ச கண்ணை நான் மூடுறேன்.
மாம்ச கண்ணை நான் மூடி நான் சொல்றேன், ஆண்டவரே என் ஆவியின் கண்களால் நான் உம்மை பார்த்து உம்மோடு கூட நான் பேசுகிறேன். மாம்சத்தின்படி நான் பார்க்க விரும்பவில்லை, ஆவியின்படி நான் பார்க்க விரும்புகிறேன். அப்ப நம்ம ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபம் பண்ணா, தூங்க வேண்டிய நேரத்தில் நல்லா என்ன செய்யலாம், தூங்கலாம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் அழகா சொல்றாரு, 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து என்ன பண்ணக்கூடாது, என் கூட ஜெபிக்க கூடாதா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லுவோம், ஆண்டவரே 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாம நான் வெளியே போகாம இருக்க எனக்கு உதவி செய்யும். 1 மணி நேரம் ஜெபிக்க உதவி செய்யும். ஒரு சிலர்லாம் இன்னைக்கு நான் ஜெபம் பண்ண போறேன் தீர்மானம் பண்ணுவாங்க, முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கும், கண்ணை திறந்து பார்த்தா 5 நிமிஷம் தாண்டி இருக்கும். இன்னும் 1 மணி நேரம் ஆகலையே. திரும்ப கண்ணை மூடி ஜெபம் பண்ணி திரும்பி திறந்து பார்த்தா இன்னொரு 10 நிமிஷம் போயிருக்கும். ஏன்னா அந்த ஜெபம் என்ற பழக்கம் இல்லாமல் போய்விட்டது. போராடணும், ஆனால் ஜெயிக்கணும், ஜெபிக்கணும். கர்த்தர் நம்முடைய சூழ்நிலை எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாரு, மாற்றி விடுவார். எலிசாவின் வேலைக்காரன் எலிசா மாதிரி ஜெபிக்கிற ஆள் கிடையாது. எலிசா ஜெபம் பண்ணாரு, பதட்டப்படல. இவன் ஜெபிக்கல, பதட்டப்படுறான். அப்பதான் எலிசா சொல்றாரு, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, அதற்கு அவன் பயப்படாதே. என்ன சொன்னாரு, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம். நீ அவங்கள தானே பார்க்கிற, மாம்ச கண்களை தானே பார்க்கிற, ராணுவத்தை பார்க்கிற, குதிரையை பார்க்கிற, ரதங்களை பார்க்கிற. ஆனா அவங்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொன்ன இந்த வாக்கியத்தை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். உன் எதிரிகளை இயக்கும் சாத்தானின் தூதர்களை விட நம்மோடு இருக்கும் தேவனுடைய தூதர்கள் அதிகமாய் இருக்கிறார்கள். உன் சத்துருக்களை இயக்குகிற சாத்தானின் தூதர்களை பார்க்கிலும் உன்னோடு இருக்கிற தேவனுடைய தூதர்கள் எப்படி இருக்கிறாங்க, அதிகமாக இருக்கிறார்கள். அப்படின்னா எலிசா தீர்க்கதரிசி தாவீன் உலகத்தில் இருக்கிற காரியங்களை குறித்த ஒரு அறிவு, ஒரு வெளிப்பாடு உள்ளவராய் இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எல்லாத்தையும் மாம்ச ரீதியாக நான் சந்தித்து கொண்டு இருக்கிறேன், எல்லாத்தையும் மாம்சீகமாக நான் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதை மாற்றி இந்த ஆவிக்குரிய விதமாய் நான் எப்படி சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்படி நான் சிந்தித்து காரியங்களை பார்க்க தேவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு நல்ல தெரிந்த 2 வேத நிகழ்வுகளை உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். ஒன்று, தாவீது கோலியாத்தும் யுத்தம் செய்த அந்த யுத்தம். தாவீது இஸ்ரவேல் ஜனங்களின் பிரதிநிதியாக நிற்கிறாரு. கோலியாத் பெலிஸ்து அரசின் அல்லது ராஜாவின் சேனையின் பிரதிநிதியாக நிற்கிறார். இவங்க 2 பேரை நம்ம பார்க்கும்போது ஒருவன் உயரமாக யுத்த வீரனாக பயங்கரமான போர் வீரனாக நின்று கொண்டிருக்கிறான், மற்றவன் ஒரு சிறு பையனாக அவன் நின்று கொண்டிருக்கிறான். 2ஐயும் பார்க்கும்போது ஒரு சமமற்ற நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை கூட சமமற்ற பிரச்சனை, அல்லது ஆங்கிலத்தில் சொன்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேட். பிரச்சனையை பார்த்தா பெருசா தெரியுது, பலத்தை பார்த்தா கம்மியா தெரியுது. தாவீதை பார்த்தாலும் கோலியாத்தை பார்த்தாலும் சூழ்நிலைகள் அப்படித்தான் தோன்றுகிறது. இதை பார்க்கும் பொழுது சூழ்நிலை அப்படிதான் தோன்றுகிறது. ஆனால் இவர்களுக்கு பின்னாக செயல்படுகிறது என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போறோம். இவங்களுக்கு பின்னாடி வேலை செய்யறது என்ன? வாசிங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்திலே வருகிறேன். வெளிப்படையா பார்க்கும்போது கோலியாத்தும் தாவீதும் யுத்தம் பண்றாங்க. ஆனா கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும் போது, வார்த்தைகளை கவனிக்கும் போது தாவீது சொல்றாரு, நான் எந்த பேர்ல வரேன் தெரியுமா? என் பேர்ல வரல, சேனைகளின் தேவனுடைய நாமத்தில் நான் வருகிறேன் அப்படின்னு சொன்னா. அப்படின்னா நீ என்னை பார்த்து ஏமாந்துராதப்பா, என் அளவை பார்த்து ஏமாந்துராத, என் உயரத்தை பார்த்து ஏமாந்துராத, என் கையில் நான் போட்டிருக்கிற அந்த யுத்த ஆடைகள் உடைகள் இதெல்லாம் பார்த்து நீ ஏமாந்துராதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு பின்னாக ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். அவர் மட்டுமல்ல, சேனைகள், தேவனுடைய சேனைகள் எனக்கு பின்னாடி இருக்கிறது என்பதை அவன் சொன்னான். ஏன் அப்படி சொன்னான்? இது யுத்தம் தானே, மாம்சீகமா சண்டை போடணும் தானே வந்து நிக்கிற நீ. அப்படி மாம்சத்தில் சண்டை போடுற நீ எதுக்காக தேவனுடைய பெயரும் தேவனுடைய சேனைகளை பற்றியும் நீ ஏன் சொல்லுகிறாய் அப்படிங்கிறத கவனிச்சு பார்த்தா
பெலிஸ்தன் என்ன சொன்னான்றதை கவனித்து பார்க்கணும். 43ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். என்னங்க, அவனுடைய தேவர்களை சொல்லி அவனை சபித்தான். அப்ப வெளியே பார்க்கும்போது தாவீதும் கோலியாத்தும், ஆனா மெய்யான யுத்தம் என்ன தெரியுமா? தாவீதின் ஜீவனுள்ள தேவனுக்கும் பெலிஸ்தீனுடைய பொய்யான தேவர்களுக்கும் தான் அங்கு யுத்தம் நடக்கிறது. யுத்தம் எங்க நடக்குது தெரியுதா உங்களுக்கு? இதை நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா நாம் என்ன பண்ணுவோம்? பயப்படுவோம். பாருங்க, ஒவ்வொரு நாளும் காலையில பெலிஸ்தனா கோலியாத் வந்து சவால் விடுவான். ஒவ்வொரு நாளும் இந்த சவாலை அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. கேட்டது யார் தெரியுமா? சவுலும் அவனுடைய ராணுவ வீரர்களும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவங்க யுத்தம் பத்தி தெரியாதவங்கலாம் கிடையாது, பயங்கரமான யுத்த வீரர்கள். ஆனா இந்த கோலியாத்தினுடைய சத்தத்தை கேட்டு மட்டும் பயந்து கொண்டிருந்தார்கள். இந்த கோலியாத்தின் சத்தத்தை கேட்டு மட்டும் பயந்து கொண்டிருந்தார்கள். அங்க யார் தேவைப்பட்டது தெரியுமா? ஆவிக்குரிய உலகத்தை குறித்த அறிவுள்ள ஒரு மனுஷன் அங்கே தேவைப்படுகிறது. தாவீது வந்த உடனே தாவீது யோசிக்கவே கிடையாது, நேரா போறாரு. சந்தேகமே இல்லாம அவர் கேட்கிறாரு, இவனை கொன்னா எனக்கு என்ன கிடைக்கும்ன்றார். இவன் எவ்வளவு உயரம், இவன் யாரு, எப்படி, இவன் பின்னணி என்ன, இவன் யாருன்றதெல்லாம் கேட்கல. எடுத்த கேள்வி, இவனை கொன்னா எனக்கு என்ன கொடுப்பாங்க. அப்போ தாவீதுக்கு இருக்கிற ஒரு வெளிப்பாடு பாருங்களேன். தாவீதுக்கு பெரிய நிச்சயம் இருந்துச்சு, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இது ஒண்ணுமே கிடையாது, இவனை நான் லகுவாக ஜெயிச்சு விடுவேன். அதனாலதான் பேசும்போது எதை பத்தி பேசுறான்? ஜெயத்தை பத்தி பேச. தாவீது மட்டும்தான் புரிந்து கொண்டார். இந்த முழு கூட்டத்திலையும் தாவீது மாத்திரம் தான் புரிந்து கொண்டார், இது மாம்ச யுத்தம் அல்ல, இது ஆவிக்குரிய ஒரு யுத்தம் என்பதை அவன் புரிந்து கொண்டார். நீ உன்னுடைய தேவர்களுடைய பெயர்களை சொல்லி வர்றப்பா, ஆனா நான் எப்படி வர்றேன் தெரியுமா? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளின் தேவனாகிய நாமத்தில் நானே வருகிறேன் என்று சொல்லி அந்த ஜெயத்தை அவன் எடுத்துக்கொண்டான். சரி, சில நேரங்களில் நமக்கு இந்த ஆவிக்குரிய காரியங்களை பற்றி சொல்லும் பொழுது கொஞ்சம் சொன்னால் நம்மளால நம்ப முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொரு நிகழ்வை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன், நிச்சயமா இது உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். நிறைய நம்ம வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பற்றியும் அவர்கள் எகிப்திலே அடிமையாக இருந்தது பற்றி நம்ம வாசிக்கிறோம், நிறைய தியானிச்சிருக்கிறோம், நிறைய படிச்சிருக்கிறோம். நம்ம என்ன படித்திருக்கிறோம்? இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். இப்ப சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, எகிப்து பார்வோன் சேனைகள், அவனுடைய குதிரைகள் எல்லாத்தையும் வச்சு இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி அவங்கள ஒன்றும் இல்லாம பண்ணிட்டான், ஒண்ணுமே கிடையாது. இவர்களுக்கு தாங்கள் அடிமைகள் என்று அவர்களுடைய சந்ததி எல்லாம் ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிற ஒரு நிலை, ஒண்ணுமே கிடையாது. என்ன செஞ்சாலும் இந்த பார்வோனுடைய நுகத்தை அவங்களால என்ன செய்ய முடியாது, உடைக்கவே முடியாது என்பதுதான் அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். இது ரெண்டையும் பார்த்தாலும் சமமற்ற ஒரு நிலை. ஒரு பக்கம் பார்வோன் ராஜா அவனுடைய சேனைகள், இன்னொரு பக்கம் அடிமைகளா இருக்கிற தேவனுடைய ஜனங்கள். ஆனால் தேவன் இதை பற்றி என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன் இந்த ஜனங்கள் அடிமைகளா இருந்தார்கள், ஏன் இந்த ஜனங்களால் தேவனை ஆராதிக்க முடியல அப்படிங்கிறதற்கான பிரச்சனையையும் பிரச்சனைக்கான விடிவையும் அல்லது பதிலையும் கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல தான் இதனுடைய திறவுகோல் இருக்கிறது. அவர் சொல்றாரு, அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன் நானே கர்த்தர். கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். சேர்ந்து சொல்லுங்களேன், எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். அப்படின்னா பார்க்கும்போது என்ன தோணுது நமக்கு? யோசேப்பு ஏதோ ஒரு தடவை வந்தாருங்க, யோசேப்பு இந்த எகிப்துக்கு வந்து எகிப்தை காப்பாற்றி விட்டாரு. அதுக்கப்புறம் யோசேப்பினுடைய சந்ததி வந்துச்சு. சந்ததி வந்த உடனே பார்வோன், அடுத்த பார்வோன் வந்து அவங்கெல்லாம் யோசேப்பு செஞ்சதெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, மறந்துட்டாங்க. படிப்படியாக அவங்க அடிமை ஆயிட்டாங்க. இப்போ என்னங்க பண்ணுறது? இவங்க 400 வருஷத்துக்கு மேலே அடிமையாக இருந்துட்டாங்க, 400 வருஷத்துக்கு மேலே இவங்க ஆளுகை செஞ்சுட்டாங்க. இந்த சூழ்நிலை மாறுமா? 10 வருஷமா நான் அப்படி இருக்கிறேங்க, இது மாறுமா? 20 வருஷமா நான் இப்படி தான் இருக்கேன், வாழ்க்கை மாறவே இல்லை, இது மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை போல தான் கண்ணால் பார்த்தா தெரியுது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்க்குற சூழ்நிலை உன்னை அடிமைப்படுத்துகிற பார்வோனுக்கு பின்னாடி அவனுடைய தேவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அந்த தேவர்களின் மேல் என்னுடைய நீதியை நானு. கர்த்தர் எங்க கை வைக்கிறார் பாருங்க. அந்த ஆவிக்குரிய வெளிப்பாடு தான் நமக்கு வேணும்னு சொல்றேன்.
அந்த ஆவிக்குரிய தெளிவு தான் நமக்கு வேணும். ஒருத்தர் நமக்கு விரோதமா எழும்புறாங்கன்னா, இப்படி பேசிட்டாங்க, இப்படி செஞ்சிட்டாங்க, அப்படி பேச நிறுத்திட்டு அவங்க பின்னாடி அவங்களை இயக்குகிற பொல்லாத சத்துருவினுடைய கிரியைகளை விரோதமா நாங்க வருகிறேன், அவன் எப்படி ஆரம்பிச்சான் அப்படியே அமைதியா இருக்கணும் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அப்படியே சூழ்நிலை என்ன செஞ்சிடும், மாறிடும். இங்க கர்த்தர் அதான் சொல்றாரு, நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா, ஆண்டவரே எங்க பகுதியில் என்னுடைய நீதியை செலுத்துங்க. நீர் கர்த்தர் என்ற அறிவு எல்லா ஜனங்களுக்கும் என்ன செய்யணும், உண்டாகணும். இல்லையே இல்லையே. ஏன்னா அவர்களுடைய மனதை குருடாக்குகிற சில ஆவிக்குரிய வல்லமைகள் இருக்கிறது. அவைகள் விலகினால் ஒழிய இந்த ஜனங்களுடைய மனக்கண்கள் என்ன செய்யாது, திறக்கப்படவே திறக்கப்படாது. இன்னைக்கு நாம் அதுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே என் பகுதியில் உள்ள மக்களுடைய மனக்கண்களை என் தேவன் நீர் திறந்தருளும். ஆவிக்குரிய யுத்தம் தெரியுதா உங்களுக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரியம் உங்களுக்கு தெரியுதா? ஆண்டவர் சொன்னபடியே செய்தார். நடந்தது என்ன? சங்கீதம் 105 அதிகாரம் 37 38 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அப்பொழுது என்ன பண்ணார்? வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். யாரை புறப்பட பண்ணினார்? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா இருந்தவங்களை புறப்பட பண்ணார். எப்படி புறப்பட பண்ணாரு? வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அப்படின்னா மாம்சீகமா யுத்தம் பண்ண முடியாத ஒரு நிலையில ஆவிக்குரிய யுத்தம் நடக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறதுனா, முடியாததெல்லாம் முடிகிறதாய் மாறுகிறது. இப்ப அவங்கள அடிமைப்படுத்தினவங்க என்ன சொல்றாங்கன்னா, தயவு செய்து போயிருங்கப்பா, தயவு செய்து போயிருங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் கொடுக்குறேன். இவங்க என்ன கேட்டிருப்பாங்க, நான் இவ்வளவு நாள் உனக்காக வேலை செஞ்சேன்ல, எனக்கு சம்பளத்தை கொடுத்தியா? இவ்வளவு நாள் உனக்காக உடைச்சேன்ல, எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல, எல்லாம் கொடு, எனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடு. நான் சொல்றேன், நீங்க தேவ வசனத்தின் படி இதுக்கு ஆவிக்குரிய கண்களினால் பார்த்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? இவ்வளவு நாள் எதெல்லாம் கிடைக்கலும் அதெல்லாம் கிடைப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். இவ்வளவு நாள் தடைப்பட்ட எல்லாவற்றையும் நம்முடைய கைகளிலே கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். எல்லாம் தலைகளா மாறிடும், எல்லாம் தலைகளா மாறிடும். இவ்வளவு நாள் இவங்க கிட்ட இருந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களா வந்து இவங்க கையில கொடுத்து தயவு செய்து இந்த இடத்தை விட்டு போங்கன்னு சொல்றாங்க. 38 வசனம் வாசிக்கும் பொழுது, எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால். யார் யாருக்கு பயப்படுறா? யாரு ராணுவம் வச்சிருக்கிறானோ, யாரு குதிரை வச்சிருக்கிறானோ, யார் ரதங்களை வச்சிருக்கிறானோ அவன் அடிமைகளை பார்த்து பயப்படுகிறான். அவன் சொல்றான், எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினாலே தயவு செய்து புறப்பட்டுருங்கப்பா, எங்களால் நீங்க இருந்தீங்கன்னா எங்களால் தாங்க முடியாது. அவர்கள் புறப்பட்ட போது அவர்கள் என்ன செய்தாங்க? மகிழ்ந்தார்கள். இதுக்கு பின்னாடி நடந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? வாசிங்க, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12 அதிகாரம் 23 வசனம். யாத்ராகமம் 12 அதிகாரம் 23 வசனம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் பொழுது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். நான் சொன்னேன், முதலாவது யாரை பற்றி வாசித்தோம்? எலிசாவை பற்றி வாசித்தோம். எலிசாவை சுற்றிலும் தேவனுடைய பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இரண்டாவது யாரை பற்றி வாசித்தோம்? பேதுருவை பற்றி வாசித்தோம். பேதுருவனுடைய சிறைச்சாலை அனுபவத்தை மாற்றுவதற்கு ஒரு தேவதூதன் புறப்பட்டு வந்தான். இங்க என்ன வாசிக்கிறோம்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்தை உடைப்பதற்கு சங்கார தூதன் என்ற ஒரு தூதன் புறப்பட்டு வந்து அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை அவன் ஏற்படுத்தினான். ஒரே ராத்திரியிலே சூழ்நிலைகள் தலைகீழாய் மாறிவிட்டது. இன்னைக்கு நாம கற்றுக்கொள்ள போகிற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் மாம்சீக கண்கள் அல்ல, என் ஆவியின் கண்கள் திறந்து நான் பார்க்க எனக்கு உதவி செய்யும். என் வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் எதனால் வருகிறது என்பதை அறிந்து அதன்படி நான் செய்து ஜெபித்து மேற்கொள்ள தேவன் எனக்கு என்ன செய்யணும்? உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்வார். எலிசாவினுடைய காரியத்துக்கு நாம் வருவோம். இதனுடைய தெளிவை பெற்றுக்கொள்ளும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6 அதிகாரம் 15 வசனம். திரும்பவும் நான் வாசிக்கிறேன். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். மாம்ச கண்களால் மட்டும் பார்ப்போம் என்றால் பதட்டம் வரும், பயம் வரும், கலக்கம் வரும், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை வரும். ஆனால் கண்கள் திறக்கப்பட்டவனாய்
எலிசாவை போல நாம் இருப்போம் என்று சொன்னால் பதட்டமும் கிடையாது, பயமும் கிடையாது, கவலையும் கிடையாது. ஏனென்றால் எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி நாம் பார்த்து கொண்டிருப்போம். 16ஆம் வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். இப்ப நம்ம பிரச்சனைகள் எல்லாம் இப்படிதான் பார்க்கணும். மாம்ச கண்களில் மட்டும் பார்த்தோம்னா மாட்டிக்குவோம். ஆண்டவருடைய சொன்ன ஆவியின் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. இப்போ 17ஆம் வசனம் தான் நமக்கு முக்கியமான ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறது. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். இப்போ எலிசா சொல்றாரு, ஏன் பதட்டம் இல்லாமைக்கு காரணம் என்ன தெரியுமா? என் கண்ணு திறந்து இருக்குது. ஆனா இவனுடைய பதட்டத்துக்கு காரணம் என்ன? இவன் கண்கள் திறக்கப்படலை. இவன் கண்ணை திறந்துருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் ஜெபிக்கிறான். பாருங்களேன், கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். எப்போ திறந்த? ஒரு வாரம் ஆகட்டும்பா, ஒரு மணி நேரம் ஆகட்டும்னு சொல்லல. உடனே கர்த்தர் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார் என்று வாசிக்கிறோம். இதோ கண்ணை திறந்த உடனே என்ன பார்க்கிறாருன்னா, எலிசாவை சுற்றிலும். அந்த வார்த்தை ரொம்ப என்ன யோசிக்க வச்ச வார்த்தை. எலிசாவை சுற்றிலும், ஏன் வேலைக்காரனை சுற்றியும் போடல, எங்களை சுற்றிலும் போடல, எலிசாவை சுற்றிலும் என்ன இருந்துச்சா? அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அவன் கண்ணு திறந்த உடனே பார்க்கிறான், இவர் என்னையா அவங்களோட இருக்கிறவங்களை விட என்னோட நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னாரு அப்படின்னு அவன் யோசிக்கும் போது கண்களை திறந்துடலும். அவன் கண்ணை திறந்த உடனே பார்த்தா எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் அங்கே ஒரு பாதுகாப்பாக இருக்கிறதை அவன் என்ன செஞ்சான்? பார்த்தான். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கணும், ஆண்டவர் என் கண்களை திறந்துடலும், எனக்கு ஆவியின் உலகத்தில் எப்படிப்பட்ட உதவிகளும் ஒத்தாசைகளும் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ள தேவன் எனக்கு என்ன செய்யணும்? உதவி செய்ய வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற நிலைகள் வரும்பொழுது, ஒவ்வொரு சூழ்நிலையும் பாருங்களேன், ஒவ்வொரு சூழ்நிலையும் பாருங்க. எலிசாவுடைய சூழ்நிலை மாம்ச கண்ணில் பார்த்தா நம்பிக்கையே கிடையாது. பேதுருடைய சூழ்நிலை மாம்ச கண்ணில் பார்த்தா நம்பிக்கையே இல்லை. எகிப்தியருடைய சூழ்நிலை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சூழ்நிலை மாம்ச கண்களால் பார்த்தா என்ன கிடையாது? நம்பிக்கையே இல்லை. ஆனால் ஆவியின் உலகத்திலே நமக்கு உதவி செய்ய கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். அதை குறித்த வெளிப்பாடு நமக்கு இருக்கும் என்றால், அதற்காக நம்ம ஜெபிப்போம் என்றால் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நான் யோசிக்கிறேன், ஏன் எலிசாவுடைய ஜெபத்துக்கு உடனே பதில் வந்துச்சு? ஏன் எலிசாவுடைய ஜெபத்துக்கு உடனே பதில் வந்துச்சு? ஏன் உடனடியாக கர்த்தர் வேலைக்காரன் கண்ணை திறக்கிறாரு? சரி, வேலைக்காரனுடைய கண்ணை திறந்தாரு, சரி பரவாயில்ல. இதை தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேட்பார், ஆண்டவரே என்னை சுற்றும் இருக்க இந்த ராணுவம் எல்லாருக்கும் கண்ணு மயக்கம் உண்டாகணுன்றார். கண்ணை திறக்கணும்னா ஆண்டவர் கண்ணை திறந்து விடுறாரு. அவனுக்கு கண்ணு மயக்கம் வரணும்னா ஆண்டவர் அவனுக்கு கண் மயக்கத்தை என்ன பண்றாரு? கொடுக்குறாரு. இன்னைக்கு தான் மருத்துவமனையில் போய் கண் பரிசோதனைக்கு போய் உட்காந்தா நமக்கு சொட்டு மருந்து போட்டு உட்கார வச்சிடுறாங்க. இன்னும் கண்ணு சரியாகல, இன்னும் அரை மணி நேரம் ஆகுங்க, திருப்பி சொட்டு போடுறாங்க. அங்கே ஜோம் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு? கண்ணு மயக்கம் உண்டாயிருச்சு. உடனே கண்ணு மயக்கம் என்ன செஞ்சு உண்டுச்சு. இங்கே பார்க்கணுன்னா பார்க்க விடுறாரு, அங்கே கண்ணை அடைக்கணும்னா கண்ணை அடைக்க. எப்படிங்க எலிசாவுக்கு மட்டும் ஆண்டவருடைய பதில் சொல்றாரு அப்படின்னா, அவர் ஆவிக்குரிய உலகத்தை பற்றிய ஒரு வெளிப்பாடு உள்ள ஒரு மனுஷன் ஆகியால் பார்த்து செயல்படுகிறதை விட அதிகமாக விசுவாச கண்களால் பார்த்து செயல்படுகிற மனுஷனாக அவர் இருந்தார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் மாம்சத்தோடும் போராடிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய ஆவின் கண்கள் திறக்கப்படலை. ஆவின் கண்களால் பார்க்க வேண்டிய நம்ம பார்க்கல. அதை பார்க்க ஆரம்பிச்சோன்னா கண்ணை அடிச்சு தேவ சமூகத்தில் மணிக்கணக்காக உட்காந்துருப்போம். நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறீர், இந்த காரியங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்கிறீரே, எனக்காக எவ்வளவு தேவ தூதர்களை வைத்திருக்கிறீர், அனுப்பி இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவனோடு கூட அந்த விசுவாச வாழ்க்கையில் நாம் நிலைத்திருக்க கற்றுக்கொண்டால், நம்ம சொல்ற உலகத்தில் நாம் சந்திக்கிற எந்த பிரச்சனையும் லேசா நம்மளால என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருவதற்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பதை தவிர வேறு வழியே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே முன்னாடி நான் ஜெபம் பண்ணேன், நிறைய பேர் சொல்லுவாங்க முன்னாடிலாம் நான் ஜெபம் பண்ணேன் 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே ஜெபம் பண்ணேன், இப்போ இல்லையே. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் அதிகமாக ஜெபிக்கணும். ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் வாலிபலாக இருக்கும் போதெல்லாம் ஆங்காங்கே ஜெபிப்பாங்க, நிறைய வீடுகளில் சின்ன சின்னதாக கூடி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் குறைந்து கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மனதில் என்ன வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரம் கொஞ்ச நேரம் வந்துட்டு போனால் போதுன்ற ஒரு மனநிலை நிறைய பேருக்குள்ளே வந்துட்டனால தான் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்மளால என்ன சொல்ல மேற்கொள்ள முடியலை. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் மனுஷரோடு கூட என் கண்களை திறந்து நான் பேசி நான் செயல்படுகிற நேரத்தை காட்டிலும் தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவனோடு பேசுகிறதை அதிகமாய் விரும்பி வாஞ்சிக்க தேவன் எனக்கு உதவி செய்யும். அப்பொழுது என் ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டு ஆவியின் கண்களால் நான் செயல்பட ஆரம்பிப்பேன். அப்பொழுது எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றி போடுவார்.